இருக்கிறதுலே ஒரு கொடுமையான வழின்னா அது ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் தாங்க. குறிப்பா ஒரு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துட்டு அதுல பிரேக்கப் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். பொதுவா எந்த பொண்ணுகிட்டயுமே பேச தெரியாத நம்ம ஒரு பொண்ணுகிட்ட மட்டும் ரொம்ப க்ளோஸா இருப்போம். அதை பார்த்துட்டு சில பேர் நீங்க 2 பேரும் லவ் தானே பண்றீங்க அப்படின்னு பிக்ஸ் பண்ணிடுவானுங்க. அது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது லவ் இல்ல, ஒரு புனிதமான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு. நம்மளோட ஃபீலிங்ஸை மற்றவங்ககிட்ட சொன்னா எங்க நம்மளை கலாச்சிக்குவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஆனா அந்த ஒரு நட்புகிட்ட சொல்லும் போது மட்டும் ஒரு ஆறுதலா மட்டுமே இருக்குமே தவிர எந்த வித கேலி கிண்டலும் இருக்காது. சில நேரம் இல்ல, பல நேரம் நினைச்சது உண்டு அந்த நட்பு கடைசி வரைக்கும் நிலைக்குமா அப்படின்னு. ஆனா நான் நினைச்சதுக்கு மாறாதான் கடவுள் செய்வாரு அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும். என் மனசுல அவங்களை எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சனா வச்சிருந்தேன் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அதை கொஞ்சம் கூட யோசிக்காம வேற ஒரு பர்சனுக்காக என்னை வேணான்ட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன கேட்கலாம், நீங்க என்ன லவ்வா பண்ணீங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் தானே அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல இருக்க எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த வழி எப்படி இருக்கும் அப்படின்னு. இதுக்கப்புறம் நினைச்ச மாதிரி பேசவும் முடியாது, அவங்க இடத்துல வேற யாரையும் வைக்கவும் முடியாது. ஆனா அதை ஏத்துக்கிறதுக்கு தான் மனசு கொஞ்சம் லைட்டா வலிக்குது. ஆனா என்ன பண்றது, ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்காக தாங்க சொல்றேன், நீங்க எவ்வளவு வேணா அன்பு வைங்க, ஆனா அடிக்டா மட்டும் ஆகிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு இது போல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்து பிரேக்கப் ஆயிருக்கா அப்படின்னு கமெண்ட் சொல்லிட்டு